சண்டைக்கோழி சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விக்ரம் மகா கிட்ட அமுதா இன்டர்வியூக்காக சென்னைக்கு போகும்போது மகாவையும் கூட போக சொல்லி கேட்குறாங்க. அப்போ மகா வந்துட்டு இந்த விஷயம் அண்ணனுங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக திட்டுவாங்க அப்படின்னு தயங்க. அப்போ புவனா வந்துட்டு அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிறேன், அமுதாக்கு ஒரு வேலை கிடைச்சா அது நல்லது தானே, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்ல மகாவும் சரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி பேரை வந்து மகா கேட்குறாங்க. உடனே விக்ரம் வந்து ரொம்ப யோசிக்கிறாரு. அவருக்கு கம்பெனி பேரை கேட்ட உடனே வந்து அவர் கம்பெனியில் ஒர்க் பண்ணது எல்லாமே ஞாபகம் வந்துட்டு டக்குன்னு ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னு சொல்கிறாரு. உடனே மகா வந்துட்டு அந்த பேரை கேட்ட உடனே அவங்களும் அமைதியாகிடுறாங்க. அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணது அது எல்லாமே ஞாபகம் வருது. அப்போது வந்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு, மேடம் என்ன கம்பெனி பேரை கேட்டுட்டு அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மகா வந்துட்டு, இல்லை அந்த கம்பெனி பேரை வந்து அடிக்கடிக்கு கேட்ட மாதிரி எனக்கு மனசில் தோணுது அப்படின்னு சொல்ல, அப்போ உங்களுக்கு அந்த கம்பெனி தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை தெரியாது, இருந்தாலும் என்னவோ அந்த பேர் அடிக்கடிக்கு கேட்ட மாதிரியே இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க எனக்கு, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ரூமுக்கு போகிறாங்க. அப்போ மகா வந்துட்டு, நான் சொல்ல நீங்கள் வரைஞ்சா போதும் அப்படின்னு நான் கண்ணு காது மூக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் வரைஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அப்போது விக்ரம் வந்துட்டு அது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அது தெரியாது அப்படின்னு சொல்ல, என்ன மேடம் ஒருத்தவங்கள வரைய சொல்கிறீங்க ஆனால் அது யாருன்னு தெரியலன்னு சொல்கிறீங்களே அப்படின்றாங்க. அப்போ போனா வந்துட்டு, இங்கே பாரு முருகா, அவங்க சொல்ல நீ வரை, அதுக்கப்புறம் யாருன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் வரைய ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் போய்ட்டு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு போனா அங்கேருந்து போயிடுவாங்க. மகா கண்ணை மூடி சொல்ல விக்ரம் வரைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்காரு. அங்கே வந்து போனா டீ போட்டுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் சிவா வந்து வேலைக்காக வெளியே போனவர் வந்து ஆர்சி புக்கும் ஃபைல் எடுக்கிறதுக்காக திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இருப்பாரு. அப்போது மூர்த்திக்கு கால் பண்ணி, முருகன் வந்து நாளைக்கு கலெக்ஷனுக்கு போக போகிறான், அப்போ நீ வந்து அவங்ககிட்ட இருந்து பணத்தை அடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நமக்கு சரியான சமயம், முருகன் கிட்ட இருந்து பணத்தை அடித்து அவனுக்கு கெட்ட பேரை வர வைக்கணும், அவனை நம்ம பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்ல மூர்த்தியும் வந்து சரின்னு சொல்கிறாங்க. ஆனால் பணம் பத்திரம் கரெக்டாக என்கிட்ட வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கரெக்டாக முருகன் கிட்ட இருந்து அடித்து உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவா ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, அந்த மெக்கானிக் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காரை எப்படியாவது நாம பிரிச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பிரிக்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக பிரிக்கிறதுக்காக போகிறாங்க. கரெக்டாக கார் கிட்ட போகும்போது கால் தடுக்கி விழுந்து காலில் பயங்கரமாக அடிபட்டுடும். வலி தாங்க முடியாமல் கத்திட்டு இருப்பாங்க. மற்றவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த கார் கிட்ட போனாலே வந்து என்னவோ ஆகுது, காவு வாங்குற மாதிரி பண்ணுது அப்படின்லாம் சொல்ல, அதை கேட்டு எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் போயிட்டு காரில் வந்து ஒருத்தவங்க ஏறி உட்காடுறாங்க. இப்போ காரில் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணும்போது அதில் ஒரு விக்ரம் வந்துட்டு மகாக்காக வந்து ஒரு தாலி செயினை வந்து வாங்கி வச்சுருந்துருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த ரவுடிங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, நல்லா மாட்டியிருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு அந்த தாலியை வந்து காமிக்கிறாங்க. இங்கே பார்த்திய தாலி செயினை எப்படியும் 10 பவுன் தேரும், இப்போது சேட்டு வந்தால் சேட்டுக்கிட்ட வந்து இதை நம்ம விற்றுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இது நம்ம வந்து அண்ணனுக்கு தெரியாமல் வந்து நம்ம பண்ணிடணும் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சிவா வந்து ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே வந்து கரெக்டாக ஈஸ்வரன் கால் பண்ணதுனால காலிங் பெல்லை வந்து அழுத்தாமல் அப்படியே வந்து ஈஸ்வரன் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. போனா ஒரு பக்கம் டீ போட்டுட்டு இருப்பாங்க. அங்கே வந்து விக்ரம் வரைஞ்சிட்டு இருக்காரு. மகா சொல்ல விக்ரம் வரைஞ்சிட்டே இருக்கும்போது பயங்கரமாக அவர் வந்து மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. அப்படியே அவரோட பழைய நினைவுகள்லாம் வந்து போகுது. அப்போ வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுறாரு. விக்ரம் வந்துட்டு வரைய முடியாமல் வந்து அப்படியே தலை சுற்றுற மாதிரி வந்து கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்த உடனே வந்து மகாக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. விக்ரமை எழுப்பி பார்க்குறாங்க. விக்ரம் எந்திரிக்கவே மாட்டார். உடனே வந்து மகா போனா கிட்ட வந்து தண்ணி எடுக்க சொல்கிறாங்க. அங்கே வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருக்காது. அதனால் மகா வந்து தண்ணி எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. இந்த கேப்பில் வந்து சிவா அங்கே வந்து காலிங் பெல்லை வந்து அழுத்திக்கிட்டே இருக்காங்க, விடாமல் அழுத்திக்கிட்டே இருக்காங்க. புவனாக்கு வந்து இதுக்கு கேட்கவே கேட்காது. தண்ணி எடுக்கிறதுக்காக வரும்போது தான் காலிங் பெல் அடிக்கிற சத்தமே வந்து கேட்கும். புவனா வந்து இறங்கி வந்து, ஐயோ போனவங்க திரும்பி வந்துட்டாங்க போல இருக்கே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. வேறு வழி இல்லை, சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புவனா வந்து டோர் ஓப்பன் பண்ணலான்னு போயிட்டு டோர் கிட்டே நின்று தயங்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து மகா வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. முருகன் எழுந்துருங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு மகா கத்திட்டு இருக்காங்க. புவனாக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. வாட்டர் பாட்டிலை கையில் வச்சுட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. சிவா வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணதுமே, என்ன நீ தூங்கிட்டீங்களா, இவ்வளோ நேரமாக காலிங் பெல் அழுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிட்டே பதில் சொல்கிறாங்க. என்ன யாருக்கு தண்ணி அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, காவேரி தண்ணி கேட்டா அதனால தான் எடுத்துகிட்டு வரலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஓஹோ மேடம்க்கு தண்ணி கூட வந்து நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுமா, அவங்களே வந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்களா, அந்த அளவுக்கு நீங்கள் செல்லம்
செல்லம் கொடுக்குறீங்க? ஏன் இந்த வேலையெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்களா? சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டா என்ன? அப்படி நீங்கள் தான் ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க அப்படின்லாம் வந்து ரொம்ப கோவமாக பேசுகிறாரு சிவா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால தான் நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது சரிங்க, ஆர்சி புக்கும் ஃபைலை வந்து கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்னு புவனா கிட்ட சொல்ல, புவனாக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ரொம்ப பதட்டமாக போயிட்டு அந்த பீரோலேருந்து வந்து ஃபைலை வந்து தேடிட்டு இருக்காங்க. இதே அதையும் கீழே தள்ளிட்டே இருக்காங்க. அப்போ சிவா நேராக ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. அவங்க பதட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு, அண்ணி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைல் எல்லாம் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கு. நேராக போயிட்டு சிவா அவருக்கு தேவையான ஃபைலை வந்து எடுக்கிறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு இதிலேயே தெரியுது, இங்கே இருக்குது ஃபைலு, அதை விட்டுட்டு நீங்கள் எங்கெங்கே தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சிவா திரும்பி போகும்போது அப்படியே வந்து புவனா வந்து பெருமூச்சு விடுறாங்க. அப்போ கரெக்டாக திரும்பி பார்க்குறாங்க. பார்த்த உடனே சிவாவுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. என்ன நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு புவனா வந்து சமாளிக்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து அங்கேருந்து போகிறாங்க. கரெக்டாக வெளியில் போகும்போது வந்து மகா என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் பயங்கரமாக கத்துறாங்க. அண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வாங்கலை அப்படின்னு கத்துறாங்க. அப்போது சிவா வந்துட்டு மேலே பார்க்குறாங்க. அங்கே மகா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா விக்ரம்க்கு திடீர்னு மூச்சு விட முடியாமல் போகுது. என்ன இவர் மூச்சு விட இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு பார்த்துட்டு தான் பயங்கரமாக கத்திருப்பாங்க. உடனே புவனாவும் சிவாவும் அப்படியே மேலே பார்க்குறாங்க. மகா வந்துட்டு அவங்களோட மூச்சு காற்றை கொடுத்து விக்ரம் வந்து காப்பாற்றணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.